வண்டியை எங்கேயாவது பார்க் பண்ணிட்டு அப்படியே திரும்ப போய் உட்காந்து வச்சுக்கோங்களேன், அமிதாப் பச்சன் சூர்யா மட்டும் தான் இல்லை, மற்றபடி இது பர்ஃபெக்டான ஹாட் சீட் தான். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது வாழ்க்கை இல்லையா. டைடல் பார்க் சிக்னல், காலையில் ஏஞ்சும் அலாரம், ஓட்டம், வேகம், வேர்வை அப்படின்னு அலறி அடித்து ஓடிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் வெயிலின் வேட்டையெல்லாம் மறந்துட்டு அப்படியே ஒரு 2 மணி நேரம் எங்கேயா போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நிம்மதியாக இருக்கும். தட் இஸ் பிருந்தாவனம். ஸோ பிருந்தாவனம் படத்தை பார்த்துட்டு வெளில வந்தோடனே ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த ஃபீலுங்க ஊட்டிக்கே போயிட்டு மாதிரி இருந்தது. ஒரு நிம்மதியும் இருந்தது. அப்பா என்ன வெயில் என்ன வேணும்னு சொல்லி ஓர் அடிச்சிச்சு இல்லையா. அந்த மூடை வந்து மாற்றி விட்டுறாரு டேரக்டர். சூப்பரான விஷயம் அது. நெக்ஸ்ட்டு அருள்நிதி, தானியா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசி ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம எம்எஸ் பாஸ்கரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசணும். அவரோட பர்ஃபார்மன்ஸை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் பத்த மாட்டேங்குது. ஓகே, எதையாவது சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அவர் வந்து ஒரு அளவுகோலாக எடுத்துக்கிறோம். சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவர். அருள்நிதி வந்து இது வரைக்கும் பண்ணதுலேயே ஒரு புதுமுகமான ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு கையில். செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் தானியா அவ்வளோ நேச்சுரலாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு செம்ம யதார்த்தமாக ஒரு ஃப்ளோ இருக்குது அவங்கள்ட்ட. ஒருவேளை இந்த கேரக்டருக்கும் அவங்களுக்கும் செம்மையாக ஒத்து போச்சான்னா எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. அதான் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே இந்த படத்தில் அவங்களுக்கு. காமெடினாலே நாங்கள் சத்தமாக தான் பண்ணுவோம், தெரியுமா தெரியாதா. யாரையா கூட்டின்னு வரணும், அடிக்கணும், உதைக்கணும், கிண்டல் பண்ணணும், கேவலமாக கலாய்க்கணும், சட்டையை கிடிக்கணும், கூட்டமாக சேர்ந்துக்கிட்டு யாரையாவது ஒருத்தரை வச்சு செய்யணும். இதுதான் காமெடி. சத்தமாக தான் நாங்கள் இருப்போம் தெரியுமா அப்படின்னு போயிட்டு இருக்க அந்த நேரத்தில் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப இதமான இதம் அப்படின்னு சொல்கிறத விட சென்சிபிளான ஹியூமர் ட்ரை பண்ணியிருக்காங்க. சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ராதா பொங்கிறது கை வந்த கலை தானே. அது மட்டும் இல்லாமல் ஹியூமரை தாண்டி சர்க்காசம் இருக்குது இந்த படத்தில். திடீர்னு டமால் ஒரு கார் ஆக்சிடென்ட் சத்தம் மட்டும் கேட்கும். என்னப்பா வடநாட்டில் நடிகர் நம்ம ஊருக்கு வந்துட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பணத்தெல்லாம் மோசடி பண்ணிட்டு, அந்த பேங்க்லலாம் பணம் வாங்கிட்டு மோசடி பண்ணிட்டு வெளிநாட்டில் போய் உட்காந்துருக்கிற ஒருத்தர் அவர் அங்கே செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி சர்க்காஸ்டிக் கலை அங்கங்கே சூப்பராக இருக்குது. அடுத்து விவேக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டரைசேஷன். அவருக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நினைக்கிறேன் ப்ளே பண்ணும்போது. ஏன்னா அவர் எடுத்த முடிவுகளே கிண்டல் பண்ணிக்கிறார். என்னப்பா நடிக்கிறேன்னு வந்துட்டு நடிச்சிருக்கலாம், மரம் நடுறேன், கருத்து சொல்கிறேன்னு போயிட்டு அந்த கேப்பில் பல பேர் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே லைட்டாக அப்படி செஞ்சுருக்காரு. பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கும்போது. ஸோ விவேக் வந்து நாட் ஜஸ்ட் காமெடி, நாட் ஜஸ்ட் கருத்து, அதெல்லாம் தாண்டி செம்ம சென்டிமெண்டலாக ரொம்ப எமோஷ்னலாக பல இடங்களில் ஸ்கோர் பண்ணுறாரு. செம்ம ஒர்க்குங்க. அது மட்டும் இல்லாமல் டயலாக்லேயே இந்த படத்தில் நிறையா அடி சின்னதாக கருத்துலாம் சொல்லிட்டு ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி கருத்து சொல்லியிருக்காங்க. இட் இஸ் வெரி குட். நெக்ஸ்ட்டு டீட்டெயில் அண்ட் இன்டெப்த் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் அருள்நிதி அவர் அப்படி சைன் லாங்குவேஜில் பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக அவரோட கை அசைவுகளுக்கு ஏற்ற மாதிரிலாம் ஒரு சீனில் பிஜிஎம் போட்டிருக்காரு விஷால் சந்திரசேகர். செம ஒர்க்கு. இந்த மூடுக்கு ஏற்ற மாதிரியே இந்த படத்துக்குன்னு ஒரு மூடு இருக்கும் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரியே மியூசிக் ஒர்க் பண்ணியிருக்காரு பிஜிஎம்மில். சூப்பரான விஷயம். பட் பிஜிஎம் லெவலுக்கே பாடல்களும் அட்ராக்டிவாக இருந்திருக்கலாம். அதுதான் வந்து எங்களோட கருத்து. ஏன்னா பாடல்கள் வந்து பிளேஸ்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா என்னப்பா இங்கே ஒரு பாட்டா இதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் பாடல்களும் வந்து பெருசாக மனசில் நிற்கிற மாதிரி இல்லை அப்படின்றது தான் எங்களோட கருத்து. இந்த படத்துக்கு ஒரு மூடு இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மூடுக்கு தகுந்த மாதிரியே எடிட்டரும் ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஏன்னா பல இடங்களில் ரொம்ப அப்ரப்டாக பல சீக்வன்ஸ் கட் ஆகுது நமக்கு அப்பட்டமாக தெரியுது. ஒரு மிஸ்மேட்சாக இருக்குது எடிட்டிங் மட்டும் இந்த படத்தில். இந்த படத்தில் டயலாக்லாம் அப்படியே குறித்து வைத்து கொண்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம ஆஃபீஸ் கேமரில் ஒட்டி வச்சு டெய்லி காலைல படிக்கலாம். பட் ரொம்ப ப்ரீச்சியாக இருக்குமா, கருத்து 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 அப்படி இருக்குமா, அப்படி இருக்காது. நம்ம கூடயே ஒரு மார்கன் ஃப்ரீமேன் தோல் மேலே கை போட்டு இதமாக ட்ராவல் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. எனக்கு கூட மார்கன் ஃப்ரீமேன் கூட ட்ராவல் பண்ண ஆசை தான். என்ன பண்ணுறது, இந்த மாதிரி படம் பார்த்து மனசு தேர்த்தி வேண்டியதான். பட் இட்ஸ் அ வெரி வெரி குட் ஒர்க். ரொம்ப ஃபீல் குட்டாக பல இடங்களில் ஈஸியாக ஒரு எமோஷன் கணக்கு கொடுக்குற மாதிரி டயலாக் எழுதியிருக்காங்க. சூப்பரான ஒர்க். என்னப்பா மொழி படத்தை ஏற்கனவே ஒரு கேரக்டர் வச்சு ப்ளே பண்ணிட்டாரு, இந்த படத்தில் அதே மாதிரி ஒரு கேரக்டர் வச்சு ப்ளே பண்ணிக்காரா மறுபடியும் அப்படின்னு ஈஸியாக கேள்வி கேட்டு போயிடலாம். ஆனால் கடைசியில் வச்சாலும் வர ஒரு ட்விஸ்ட்டு, செம்ம ட்விஸ்ட்டுங்க. நீங்கள் போய் பாருங்கள், ஒரு சர்ப்ரைஸ் ட்விஸ்ட்டு, வேறு லெவல் ட்விஸ்ட்டு, சூப்பர் ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட்டு வச்சதுக்கு கண்டிப்பாக ராதாமோகன் அவர்களை பாராட்டி ஆகணும். சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாரு இல்லையா. பட் அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் தான் சூப்பரில் இப்படியே முடிச்சிருவாங்கல்ல, செம்ம கிளைமேக்ஸ். ஆனால் அது முடியாது, அடுத்து போகும். ஓ சூப்பர், எம்எஸ் பாஸ்கர் பேசுவார், முடிஞ்சிடும். ஓ இப்பயும் முடியலையா, இந்த மாதிரி வந்து ஒரு 3-4 தடவை இதுதான் கிளைமேக்ஸோ இப்படி முடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்மளை வந்து யோசிக்க வச்சு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிட்டு கொண்டு போய் அப்புறமா தான் ஒரு கிளைமேக்ஸ் வைக்கிறாங்க. ஸோ இந்த சீக்வன்ஸ் மட்டும் தான் நமக்கு வந்து அப்படி இருக்கும். மற்றபடி எல்லாமே ரொம்ப கிறிஸ்பாக அழகாக இதமாக டெலிவர் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன் தி ஹோல் பிருந்தாவனம் அப்படின்ற இந்த ஃபீல் குட் படத்தை பார்த்துட்டு வந்து உங்களோட கருத்துக்கெல்லாம் என்ன அப்படின்றது தான் டக்குன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக ஃபேமிலியோட போய் பார்க்கலாங்க இந்த படத்தை. தாராளமாக ஃபேமிலியோட பாருங்கள். பார்த்துட்டு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நீங்களாம் ரொம்ப முக்கியம். உங்களை யாருமே பாதி பேர் கண்டுக்கிறதுல இப்போலாம் படம் எடுக்கிறவங்க என்ன பண்ணுறது. முக்கியமாக டிஸ்கிரிப்ஷன்லேயே பப்ளிக் ரிவ்யூ போர்டு லிங்க் இருக்குது. www.behind.com போயிட்டு எங்களோட பப்ளிக் ரிவ்யூ போர்டில் நீங்களும் ஒரு மெம்பர் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட கருத்துக்கள்லாம் நீங்கள் பதிவு பண்ணலாம். அது ரொம்ப முக்கியமும் கூட. ஓகே, நம்மளோட சங்கிலி பொங்கலி கதவை தர மூவி ரிவ்யூ கீழே தன்வந்த் ஒரு கமெண்ட் ஒன்று டைப் பண்ணியிருந்தாரு. 1001 பிஎன்எஸ் கொடுத்த ரேட்டிங் இருக்கு இல்லையா, அதை வைத்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாரு. அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். கவலையப்படாதீங்க தன்வந்த், கூடிய விரைவில் பிஎன்எஸ் மாற்றி யோசி வித் மாதவன் இருக்கு இல்லையா, அது வந்து செல்வராகவன் கூட நடத்துறதுக்கான பிளானிங் போயிட்டுருக்கு. அது நடந்துன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அவரை பார்த்து நேரில் சந்திக்கும் போதே இந்த பஞ்சாயத்தை முடிக்கிறோம் நம்ம. ஓகே, அடுத்து கிரண் அப்படின்றவர், நாங்கள் ஆஃபீஸுக்கு வந்தோம் ப்ரோ, உங்களை பார்க்க முடியல, மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. கவலையே படாதீங்க, நாளைக்கு காலையில் வந்தீங்கன்னா என்னை பார்க்கலாம், பிரச்சனையே இல்லை. ஆல்வேஸ் இங்கே தான் இருப்பேன். நீங்கள் வந்தீங்கன்னா எப்போ நான் பார்க்கலாம். ஓகே, நன்றி. So this is the 4th year of Behind Wood Gold Medals and my first year in the industry, and they've been very kind to send me a beautiful invitation with my
picture. I've never seen an invitation looking this nice, and it's so beautiful. They've put so many efforts into making this, and I just feel very special to be invited and be a part of this award ceremony. I'll be there June 11th, Chennai Trade Center. Thank you so much. This video is sponsored by Born Genius Notebooks.